ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரன் அதாவது 2024 எண்டிலேருந்து 2025க்குள்ளே பெரிய லெவலில் போகக்கூடிய ஒரு சில காயின்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்பர் ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறையா ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு AI ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட். இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ என்ன டாலர் மதிப்பில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.65 அந்த ரேஞ்ச் அளவில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து டோட்டல் சப்ளையில் இருக்குது. இந்த காயின் எந்த பிளாக் செயினில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எத்ரியம் பிளாக் செயினில் உருவாக்கியிருக்காங்க. டோட்டல் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கேப்பில் இந்த ஆப்ஜெக்ட் காயினோட டோட்டல் ட்ரேடிங் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 65 மில்லியன் டாலர் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த புல் ரன்னில் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புல் ரன்னில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பில்லியன் டாலர் மதிப்பில் இருந்து ஒரு 5 பில்லியன் டாலர் மதிப்புக்குள்ளே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 5 பில்லியன் டாலர் மதிப்புக்குள்ளே வரலாம். 5 பில்லியன் டாலர் மதிப்பு போகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பில்லியன் அப்படின்னு எதிர்பார்த்தா கூட நமக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30 மடங்கு லாபத்துக்கு நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இன்னமும் லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா கஸ்பா அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எந்த பிளாக் செயினில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களோட ஓன் பிளாக் செயின் மூலியமாக ரன் ஆகிட்டு இருக்குது. டோட்டல் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 23 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது டோட்டல் சப்ளை. அதே மாதிரி சர்க்குலேஷன் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 23 பில்லியன் அந்த அளவுக்கு சர்க்குலேஷன் சப்ளைல வந்துருச்சு. அதே மாதிரி மேக்ஸ் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 29 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து மேக்ஸ் சப்ளைல இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த கஸ்பா காயினை இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம், ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புல் ரன்னில் இந்த கஸ்பா காயின் மூலியமாக நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா ஒரு 20 மடங்கு மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 15லேருந்து 20 மடங்குக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்கு அதிகமான ஒரு ப்ரைஸில் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கம்மியாகும் போது நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 மடங்குக்கு மேலே நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் கேப்பில் டோட்டல் ட்ரேடிங் வால்யூம் அதாவது இந்த கஸ்பா காயினுக்கு எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குதுன்னா 3.5 பில்லியன் டாலர் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. இந்த புல் ரன்னில் எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 60 பில்லியன் டாலர் மதிப்புக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ 60 பில்லியன் டாலர் மதிப்புன்னு எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு நமக்கு வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த டயத்தில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம், இல்லை கீழே போவிட்டு கூட வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு பெரிய அளவில் லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன காயினை பார்க்க போகிறோம்னா AI ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2024 எண்டிலேருந்து 2025 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா AI ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் AI ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு சில காயின்களை தான் நம்ம வந்து வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா வேர்ல்ட். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.27 டாலர் மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. எவ்வளவு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 100 மில்லியன் அந்த அளவுக்கு சப்ளை இருக்குது. அதே மாதிரி எந்த பிளாக் செயினில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எத்ரியம் பிளாக் செயினில் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சப்ளைக்கு இந்த ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த புல் ரன்னில் ஒரு 20லேருந்து 40 மடங்குக்குள்ளே வரலாம். ஆல் டைம் ஹை போனதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதாவது ஆல் டைம் லோவில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 800% மேலே ஒரு ஆல் டைம் ஹை வந்து கொடுத்துருக்குது. அதாவது ஒரு 7 மடங்குக்கு மேலே நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. ஆல் டைம் லோவில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மடங்குக்கு மேலே நல்லாவே ப்ராஃபிட் போயிட்டு இருக்குது. இந்த வேர்ல்ட் காயினை நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட் அல்லது மெட்டாமாஸ்க் இந்த ரெண்டில் எத்திரியத்தை கொடுத்து நீங்கள் இந்த காயினை நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு காயின் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஆப்ஜெக்ட். இந்த காயினும் ட்ரஸ்ட் வாலெட் இல்லை மெட்டாமாஸ்கில் நீங்கள் எத்திரியத்தை கொடுத்து ஸ்வாப் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா பால் AI காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.36 டாலர் மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்து ஆல் டைம் ஹை வந்து நல்லாவே போயிருக்குது. அதாவது ஒரு 0.40 வரைக்கும் நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து கொடுத்துருக்குது. இந்த பால் AI காயினை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தா கூட இப்போ பார்த்தீங்கன்னா 1 மடங்குக்கு மேலே நல்லாவே ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகலாம், அதாவது இப்போ வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதாவது இந்த 2024 எண்டிலேருந்து 2025 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு $3 வரைக்கும் மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 9 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கலாம். அதே இது கம்மியாக விட்டு வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 மடங்கு வரைக்கும் லாபமாக கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா
0x0 AI காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.17 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நல்லாவே ஹையில் போயிருக்குது. அதாவது 0.190 வரைக்கும் வந்து நல்லாவே ஹையில் போயிருக்குது. இந்த 0x0 AI காயின் இந்த புல்ரனில் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ $0.15 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குன்னா இந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா ஒரு 20 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அதாவது எந்த அளவுக்கு டாலர் மதிப்பில் இன்க்ரீஸ் ஆகலாம்னா ஒரு $3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா $0.15 மதிப்பில் இருந்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $0.17 மதிப்பில் இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மடங்கு வரைக்கும் லாபமாக கிடைக்கும். இந்த 0x0 எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த புல்ரனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு இந்த 0x0 போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $2 இருந்து ஒரு $3 வரைக்கும் இந்த புல்ரனில் வந்து கண்டிப்பாக வந்து போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு $3 எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு 15 மடங்கு வரைக்கும் லாபமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் வந்து லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.